மேடை உலகில் மின்னி ஒரு நவரசத் திலகமாக பெயரெடுத்த ஒரு நல்ல மாமனிதருடைய வாழ்வியலில் நடந்த ஒரு முக்கிய நிகழ்வை கம்பனினுடைய தூரிகை பற்றி மின்னியதை நாம் பார்க்க போகின்றோம். மேடை உலகில் சிங்கமாக கர்ஜித்தவர்கள் கீவாஜா, ஆசாஞா, வாரியார் சுவாமிகள், குன்றக்குடி அடிகளார். இந்த காலங்களில் மேடைகளில் நாடகமயில் என்று மின்னி மிளிரப்பட்டவர் புலவர் கீரன். புலவர் கீரனுடைய கம்பராமாயணம், வில்லி பாரதம், பெரிய புராணம், கிருஷ்ணன் தூது இவற்றையெல்லாம் கேட்டால் பச்சிலம் குழந்தைக்கும் பக்தி மார்க்கம் வரும் என்பார்கள். காரணம், ஒரு 2 மணி நேரம் ஒரு மிக நீண்ட உரையாடலை ஆற்று பெருக்கோடு குற்றால அறிவு போல கொட்டக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தவர். மூத்தோர்களை மதிக்க வேண்டும், அவர்களை நினைவு கூற வேண்டும், அவர்கள் வழியில் நின்று ஆன்மீக கருத்தை பரப்ப வேண்டும் என்பது ஜெயா தொலைக்காட்சியினுடைய தலையாய நோக்கங்களில் ஒன்று. அந்த வகையில் புலவர் கீரன் அவர்கள் ஒளிப்பேழையை அண்மையிலே அடியன் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. கம்பன் இதயம் தொட்ட பரதன் என்று சென்ற முறை நாம் ஒரு கட்டுரையை பார்த்தோம். கம்பனினுடைய அறம் பார்த்தோம், பெண்மை பார்த்தோம், கம்பனுடைய வீரம் பார்த்தோம், கம்பனுடைய சமுதாய நோக்கு பார்த்தோம். இன்றைக்கு நாம் புலவர் கீரன் வழி நின்று வாழி மோட்சத்தை பார்க்க போகின்றோம். கம்பராமாயணத்தில் இன்றைக்கும் ராமனுக்கு ஒரு 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 கரும்புள்ளியாக இருக்கக்கூடிய இடம் வாலி வதை. வாலி உடலில் அம்புபட்டு சுக்ரீவனினுடைய துணையாக அனுமன் துணை கொண்டு சுக்ரீவனோடு கூட்டணி வைத்து சுக்ரீவனுக்காக வாலி வதையை நடத்தியவர் இந்த மண்ணில் ராமபிரான். வாலி மீது போட்ட அம்பை எடுத்தான் ராமநாமம். ஆனால் அதுக்கு முன்னாடி வாலி மனைவி சொல்கிறா, உன் தம்பி ராமனுடைய உதவி கொண்டு சண்டைக்கு வரான்னு வாலி சொல்கிறார், இல்லை சுமார் நீ பெண்ணுங்கிறதுனால பிழைத்தாய். இதெல்லாம் கம்பன் காட்டக்கூடியது. இப்போ கீரன் வழி நின்று பார்ப்போம். ராமன் என்கின்ற நாமம் தெரிய கண்டான். தெரிந்து காண்பது வேற, தெரிய காண்பது வேற. அதை பார்த்தோன்னு வாலி எதிரிலே நின்ற சூரிய குடத்தில் தோன்றிய அந்த குடத்தின் தர்மத்தை நிலைநாட்டிய ராமனை பார்த்து சொன்னானா, மன்னவன் பணி என்றாகிலும் நும்பணி மறுப்பெனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதென்றோன்னு அம்மாக்கு சத்தியம் செய்து கொடுத்து காட்டுக்கு வந்த ராமா, உயர்ந்த குலத்தில் பிறந்த நீ உன் குல அறமாகிய சூரிய குலத்தின் அறத்தை காத்தாய். தாய் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று தாய்க்கு செய்த சத்தியத்தின்படி கானகம் வந்து உன் சொல்லறம் காத்தாய். ராமா, நடையில் நின்றுயர் நாயகா, இன்றைக்கு நீ வில்லறம் துறந்து விட்டாயே, மறைந்திருந்து என்னை அம்பு போட்டு விட்டாயே. ஏன் தெரியுமா? உன் இல் அறம் பக்கத்தில் இல்லை. தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை. பக்கத்தில் உன் மனைவி இல்லை, நீ என்ன செய்கிறேன்னு தெரியல, இல்லறம் துறந்து விட்டாயடா ராமா என்று பேசினார். பேசிய அடுத்த கணம் ராமா, நீ என் தம்பிக்காக என்னை கொன்றுவிட்டாய், அடுத்தவன் மனைவியை அபகரித்தேன் என்று. நீ உயர்ந்த குலத்தில் தோன்றியவன், அதுவும் மனித குலத்தில் தோன்றிய மாணிக்கம் அவதாரம், மானுட அவதாரம். நானோ விடங்கு. உங்களை போன்ற அறமும் தர்மமும் ஒழுக்கமும் மனிதனுக்கு உண்டே, விலங்குக்கு உண்டா என்று பேசினான். பேசிய வாலி கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் பிரிகின்ற போது ராமன் அவனை எடுத்து தன் மடியில் அமர்த்தி கொண்டு ஏதேனும் விண்ணப்பம் இருக்கிறதா என்று கேட்டான். அடுத்த நொடியில் உயிர் பிரிய போகின்ற இந்த வாலி ராமனை பார்த்து சொன்னான், எல்லோருக்கும் அருளக்கூடிய ராமா, ஒன்று சொல்லட்டுமா?
என் தம்பி உன்னை அடைக்கலமாக வந்திருக்கிறானே சுக்ரீவன் மிகவும் நல்லவன், பண்புக்குரியவன். ஆனால் நேரம் தவறி செயல்படுகின்றவன். உரித்த நேரத்தில் கொடுத்த வாக்கை காப்பதற்கு உரிய நேரத்தில் உனக்கு உற்ற துணையாக இருந்து செயல்படுவான். ஆனாலும் முன்பின் வந்து விடுவான். கொஞ்சம் என்னை போல அல்லாமல் அதிகம் உண்பவன். எனவே என்னை கொன்றது போல அவனையும் அவசரப்பட்டு வாக்கை நிறைவேற்ற காலம் கடத்திவிட்டான் என்று கொன்றுவிடாதே, அவனை அடைக்கலமாக வைத்துக்கொள் என்று சொல்லி, ராமா, தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை சொல்லறம் காத்து குல அறம் காத்தவனே, இல்லறமும் துறந்ததனால் வெள்ளறம் துறந்து விட்டாய் என்று உயிர் துறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கீரன் சொல்லுவாரு, வானர குலத்தில் பிறந்தவன் இந்த வாலி. ஆனால் வந்திருப்பது படைப்பு கடவுள், காத்தல் அழித்தல் எல்லாவற்றையும் செய்த இறைவன் சொரூபம் ராமன் என்று தெரிந்த போதும் அவனிடத்தில் தர்மமும் நீதியும் நியாயமும் அறமும் எடுத்து இயம்பி நேரில் நின்று பேசினான் அல்லவா. தம்பி மனைவியை அபகரித்த நினைத்தவன் ஒரு குரங்கு புத்திக்காரன், குரங்கு வாளி. வந்திருப்பது அறத்தின் நாயகன், அடியா அழகன், நடையில் நின்றுயர் நாயகன் என்று தெரிந்தும் தர்மத்தை பேசினான் அல்லவா. அவன் குரங்கிலிருந்து மனித நிலைக்கு உயர்ந்து விட்டான். இந்த குரங்கிலிருந்து மனித நிலைக்கு போன வாலி, இவன் மரணத்திற்கு இவன் சாவிற்கு யார் காரணம்? உடன் பிறந்த இவன் சகோதரன் சுக்ரீவன் காரணம். நமக்கு ஒரு கண்ணுல பிரச்சனைனா 2 கண்ணு எய்த்தவனுக்கு பிரச்சனை ஆகணும்னு நினைப்போம். நமக்கு ஒரு விரல்ல அடிபட்டா எடுத்தவனுக்கு 2 விரல்ல அடிபடணும்னு நினைப்போம். ஆனா வாலியின் உயிர் போவதற்கு காரணமே சுக்ரீவன். ஆனால் அந்த சுக்ரீவனை கூட அவனுடைய குறையை பரம்பொருளிடத்தில் எடுத்து சொல்லி, அவன் பண்புக்குரியவன், அன்புக்குரியவன், ஆனால் நேரம் தவறி செயல்படுவான் என்பதற்காக அவசரப்பட்டு என்னை கொல்வதைப் போல கொன்றுவிடாதே, அடைக்கலம் தா என்று தன் இறப்புக்கு காரணமானவனுக்கு கூட அருள் வேண்டி நின்றான் அல்லவா. இந்த குரங்கு மனிதனாக மாறி மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு உயர்ந்து நிற்கிறான். மனிதனும் தெய்வமாகலாம் என்பதை ராமன் மட்டும் காட்டவில்லை, வானர வாலியை வைத்தும் கம்பன் காட்டினான். எனவே இன்று முதல் வாழி மோட்சம் அடைகிறான் என்று தன் பேச்சை முடிக்கின்ற கீரனை நினைப்பது ஆனந்தம், கீரன் பேச்சை நினைவுபடுத்தியது ஆனந்தம். வாழி மோட்சம் கேட்டது ஆனந்தத்தின் ஆனந்தம்.